தலையங்க போட்டுக்கோங்க பின்னங்கள். Fractions. இப்போ வந்து பின்னங்கள் என்னன்னு சொல்லுங்க அப்ப எனக்கு பின்னங்கள் நாங்க நார்மலா பின்னமண்டா என்ன என்னத்துக்கு என்ன செய்யறோம் நாங்க பின்னமண்டா என்ன இருக்கும் அப்படி நம்பர் இலக்கத்துல பின்னமண்டா என்னது? பகுதி எண் தொகுதி எண் காணப்படும் சார். பகுதி எண்ணும் தொகுதி தொகுதி எண்ணும் எண் இருக்கிற மாதிரி இருக்கிறதா மேலேயும் கீழேயும் நம்பர் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பின்னமா இருக்கு. ரைட். அதாவது வந்து என்னவா இருக்கும் இப்ப கீழே வந்து பகுதி எண்ணில் வந்து ஏதாவது இலக்கமும் தொகுதி எண்ணில் ஒன்றும் இருந்துச்சுன்னா அது என்ன பின்னமா இருக்கும்? அலகு பின்னம். அலகு பின்னம். அதாவது வந்து யூனிட் ஃபிராக்ஷனா இருக்கும். ரைட். இப்ப அதாவது வந்து டினோமினேட்டர் வந்து இப்ப சொல்லுங்க எனக்கு இதுல இப்ப ஒரு பின்னம் இருக்குண்டா இப்ப ஏ ஓ பி என்ற ஒரு பின்னம் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஏ ஓ பி என்ற ஒரு பின்னம் இருக்கு. ரைட். இப்ப ஏ ஓ பி அதாவது வந்து 5 மேல் 3. இதுல பகுதி எண் என்ன தொகுதி எண் என்ன டினோமினேட்டர் என்ன நியூமரேட்டர் என்ன? பகுதி எண் 5 தொகுதி தொகுதி எண் தொகுதி எண் 3. 3. பகுதி எண் 5 தொகுதி எண் தொகுதி எண் 3. 3. 3. ரைட். பகுதி என்றது கீழே இருக்கும் தொகுதி என்றது மேலே இருக்கும். நீங்க நினைவு மேல வச்சுக்கொள்ளலாம். இருக்கு. பகுதி வந்து நாங்க என்னன்னு சொல்லலாம் இப்ப ஒரு நார்மலா இப்ப அது நினைவு வச்சுக்கொள்றதுக்காக அது வந்து என்ன சொல்றது அது வேற இதுல பார்க்காம நினைவு வச்சுக்கொள்றத பார்த்தோம்னா இப்ப நாங்க வந்து இப்ப என்ன சொல்றோம் பகுதியை வந்து பாவாடை எண்ணும் தொகுதியை தொப்பி எண்ணும். அதாவது வந்து பாவாடை எங்க போடுவோம் தலையிலேயே போட்டு திரிவோம் இல்ல தானே கீழே தானே போடுவோம். அப்ப அது வந்து பகுதி கீழே இருக்கிறது பகுதி மேல வந்து தலையில போறது கட் தொப்பி. அப்ப ஹெட்டை வந்து நாங்க என்ன சொல்லுவோம் இல்லாட்டி கேப்னு சொல்லலாம் ஏதாச்சும் ஒன்று நாங்க மேல போடுறது அப்ப அது வந்து தொகுதி என்னன்னு வரும். ரைட். டினோமினேட்டர் கீழே மேல என்ன இருக்கும் நியூமரேட்டர் இருக்கு. ஓகே. ரைட். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ப எழுதிக்கொள்ளுங்க உம், தொகுதி எண்ணில் ஒன்றும் பகுதி எண்ணில் வேறு இலக்கங்களும் இருப்பின் அதை அலகு பின்னம் என அழைக்கலாம். தொகுதி எண்ணில் ஒன்றும் பகுதி எண்ணில் வேறு இலக்கங்களும் இருப்பின் அதை அலகு பின்னம் என அழைக்கலாம். The fraction with numerator equal to 1 are called unit fractions. இப்ப சொல்லுங்க இப்ப என்னட்ட வந்து ஒரு பெரிய கேக் கொண்டு இருக்கு. ரைட். ஆனா இப்ப அதாவது வந்து நான் என்னட்ட இருக்கு எனக்கு கேக் வேணாம் இப்போதைக்கு. ரைட். அபினாஷ்கிட்ட வந்து ஒரு பெரிய கேக் ஒன்று இருக்கு. அப்ப அபினாஷ் இந்த அம்மா வந்து என்ன செய்யறான்டா அவங்க வீட்டுல 2 பேர் தான் அதாவது வந்து அபினாஷும் அவினாஷும் அம்மாவும். அப்ப என்ன செய்யணும்டா அம்மாக்கு சரி பாதியும் அபினாஷுக்கு சரி பாதியுமா வெட்டி குடிக்கணும். அப்ப இப்ப வந்து சொல்லுங்க அபினாஷ் சாப்பிட்ட கேக்குன்ற பின்னம் என்னவா இருக்கும்? 2 1. 2 2. 3. ஆ 2 3 2 மேல் 2 1. 2 மேல் 1 சார். 1. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாங்க பார்க்க வேண்டியது என்னண்டா இந்த மொத்த கேக்கையும் எத்தனை பகுதிகளாக வெட்டப்பட்டிருக்குன்னு பார்க்கணும்.
ரைட். அப்ப இந்த மொத்த Yes, பகுதிகளை sir. நாங்க எத்தனை பகுதியா வெட்டி இருக்கிறோம்? இரண்டா. இரண்டு பகுதிகளா வெட்டி இருக்கிறோம். அப்ப இரண்டு பகுதிகளா வெட்டி சரியான வாசியா வெட்டி இருக்கோம். இப்ப இந்த வேற வேற அளவுல வெட்டினா அதை பின்னமா சொல்லலாது. ரைட். இப்ப இப்படி இருக்கிற கேக்க நான் இப்படி ஒரு துண்டும், இப்படி ஒரு பெரிய துண்டும், இப்ப சின்ன துண்டும், இப்படி வேற வேற அளவுல வெட்டினா எனக்கு அதை பின்னமா சொல்ல இயலாது. சரியா? இதை பின்னமா சொல்ல இயலாது. சரி, சரி. சரியான வாசியா நான் பின்னமா வெட்டி இருக்கேன்டா மொத்த கேக்குல நான் இரண்டு துண்டு வெட்டி இருக்கிறேன். அதுல அவினாசி கிடைச்ச துண்டு எவ்வளவு? ஒரு துண்டு. ஒன்று. ஆகவே எங்களுக்கு என்னவா இருக்கும்? பின்னம் வந்து ஒரு இரண்டின் ரெண்டு மேல் ஒன்று இருக்கும். இரண்டின் மேல் ஒன்றா இருக்கும். சும்மா ஒன்றா இருக்கும். படத்தை போட்டு ரெண்டா வெட்டிட்டு இரண்டின் மேல் ஒன்று போடுங்க. ஓகே. இப்ப சொல்லுங்க. இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நாங்க பின்னங்கள்ல வந்து எது வந்து அதிகமா இருக்கு, எது வந்து கூடவா இருக்கு என்று நாங்க பாக்குறது வந்து நாங்க அதாவது வந்து இதை இந்த இந்த பின்னத்தோட இந்த பின்னம் பெரிய பின்னம், இந்த பின்னத்தோட இந்த பின்னம் பெரிய பின்னம் நாங்க சொல்லலாம். சரியா? இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா மேல அதாவது வந்து மேல இருக்கிற நியூமரேட்டர் அதாவது வந்து தொகுதியன் மாறாம ரைட் வடிவா வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப இதே மாதிரி கேள்வி ஓலவெல்ல வந்து இப்போ எக்ஸாமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொஞ்சம் ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி வர வாய்ப்பு இருக்கு. ஸோ வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா தொகுதி எண்ணில என்னது ஆஹ், பகுதி. இலக்கம் வந்து மாறாம பகுதி எண்ணில இலக்கங்கள் மாறிட்டு இருந்துச்சுன்னா நாங்க வந்து அந்த பின்னத்தை ஆர்டர் படுத்துறது எங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? அப்ப இப்ப பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு ஒன்றின் கீழ் ரெண்டு, ஒன்றின் கீழ் மூன்று, ஒன்றின் மூன்று. கீழ் நாலு, ஒன்றின் கீழ் ஐந்து, ஒன்றின் கீழ் ஆறு. இப்ப இதுல எது பெருசா இருக்கும், எது பெரிய பின்னமா இருக்கும்? ஒன்றின் கீழ் ஆறு. இதுதான் நீங்க விடுற பிள்ளை. வடிவா பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன்றின் ஒன்றின் கீழ் கீழ் ஆறு. ஆறுன்றது என்ன அர்த்தம்? இப்ப உங்கள்கிட்ட ஒரு பெரிய கேக்க தந்து
அந்த கேக்க ஆறா வெட்டி அதுல எத்தனை துண்டு ஒரு ஆளுக்கு தரப்படுது? ஒரு துண்டு. ஒரு துண்டு. ஒரு துண்டு தரப்படுது. அதே கேக்க ரெண்டா வெட்டி பாதி துண்டு தரப்படுது. அப்ப எந்த கேக் உங்களுக்கு பெருசா வரும்? இரண்டாவது இடத்துக்கு. எந்த கேக் பெருசா வரும்? அதாவது வந்து ஒரு முழு கேக்க ரெண்டா வெட்டி பாதி தர்றது பெருசா, ஒரு முழு கேக்க ஆறா வெட்டி ஒரு துண்டு தர்றது பெருசா? பாதியா ஒரு வெட்டி. கேக்க வெட்டி தரது. பாதியா வெட்டி ஒரு துண்டு தர்றது தான் எங்களுக்கு பெருசா வரும். சரியா? அப்ப நீங்க நினைவு வச்சு கொள்ளணும், மேல நியூமரேட்டர் அதாவது வந்து தொகுதி எண், ரைட்? தொகுதி எண் மாறாம அது என்ன இலக்கமாவே இருக்கட்டும். இப்ப ரெண்டு இருக்கிற இடத்துல ரெண்டு அல்லது மூன்று ஏதோ ஒன்று இருக்குன்னு வைங்கவன், ஒன்றுதான் இருக்கணும் இல்ல. எல்லா இடமும் தொகுதி எண் ஒன்றா இருந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா பகுதி எண்கள் மாறிட்டு இருந்துச்சுண்டா பகுதி எண்ணில சின்னதா இருக்கிற இலக்கத்துக்குரிய பின்னம் தான் என்னவா இருக்கும்? பெருசா. பெருசா இருக்கும். ஆகவே அரைதான் ஆக பெருசா இருக்கும். அப்ப அரைன்ற பக்கம் ஆண்டு பார்க்கும் ஆக பெருசு. அதை விட சின்ன அரையை விட அடுத்த இலக்கம் எது பெருசா இருக்கும்? உண்டு. ஒன்றின் கீழ் மூன்று. ஏன்? ஒரு கேக்க மூண்டா வட்டி ஒரு துண்டு மூன்றாவது கொடுக்கிறோம். வெட்டி. மூண்டா வட்டி ஒரு துண்டு கொடுக்குறோம். ஆனா இங்க ஆறா வட்டி ஒரு துண்டு கொடுக்கறத விட மூண்டா வட்டி ஒரு துண்டு கொடுக்கறது பெருசா இருக்கும். ஆமா சார். அப்ப எங்களுக்கு வந்து நினைவு வச்சு கொள்ளணும், தொகுதி எண் சமனா இருந்துச்சுன்னா ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பகுதி எண் சின்னனா இருக்கிற இலக்கம் தான் பெருசா இருக்கும். ரைட்? அப்ப பகுதி எண் சின்னனா இருக்கணும்னா ஆக சின்னனா இருக்கிறது இது. அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கிறது வந்து இது. அப்ப இதை விட கொஞ்சம் சின்னனா இது இருக்கிறது இது. இதை விட சின்னனா இருக்கிறது என்னவா இருக்கும்? ஒன்றிற்கு 4. நாலு. இதை விட சின்ன இருக்கணும். ஒன்றின் கீழ் 4. ஒன் 5. ஃபிஃப்த். இதை விட சின்னதா இருக்கிறது என்னது? ஒன்றிற்கு 6. 6. அப்ப ஆக சின்னது என்னது? ஒன்றிற்கு ஒன்றிற்கு 2. 2. ஆக சின்னதா இருக்கிறது என்னன்னு கேட்கிறேன். ஒன்றிற்கு 2 திரும்ப ஒன்றிற்கு 7. 6. 6. ஒன்றிற்கு 6. ஒன்றிற்கு 7 இல்ல. இந்த உலகத்துல இருக்கிறாங்களோ தெரியாது. இது என்ன சொல்லுது? டிஸ்னி வேர்ல்ட்ல இருக்கிற மாதிரி ஒன்றிற்கு 7 அவங்களுக்கு மாயமா மஜிக்கா தெரியுது இதுக்கு எங்கேயோ. ரைட்? ஒன்றிற்கு 6. ரைட்? 6ல் ஒரு பங்கு தான் இப்ப நான் தந்த தரவுக்கு இல்ல. 6ல் ஒன்று தான் சின்ன. சரியா? அதை விட மிச்சம் எல்லாமே என்னது? பெருசு. அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், பகுதி எண் சின்னதா இருக்கு, அதாவது தொகுதி எண் சமனாக இருந்து பகுதி எண் சின்னதா இருந்துச்சுன்னா அதுதான் வந்து எங்களுக்கு என்னவா இருக்கும்? பெரிய பின்னமாக இருக்கும். இருக்கும். எழுதி கொள்ளுங்க. ஒரே தொகுதி எண்களை கொண்ட ஒரே தொகுதி எண்களை கொண்ட ஒரே தொகுதி எண்களை கொண்ட ஒரே தொகுதி எண்களை கொண்ட வெவ்வேறு பகுதி எண்களை கொண்ட ஒரே தொகுதி எண்களையும் வெவ்வேறு பகுதி எண்களையும் கொண்ட பின்னங்களில் இல்லாட்டி பாருங்க, ஒரே எப்படி எழுதுவோம்? வசனம் ஃபுல்லா வரும். ஒரே தொகுதி எண்ணை கொண்ட பின்னங்களில் ஒரே தொகுதி எண்ணை கொண்ட பின்னங்களில் ஒரே தொகுதி எண்ணை கொண்ட பின்னங்களில் பகுதி எண் சிறியதாக உள்ள பின்னமே மிகப்பெரிய பின்னமாகும். ஒரே தொகுதி எண்ணை கொண்ட பின்னங்களில் பகுதி எண் சிறியதாக உள்ள பின்னமே மிகப்பெரிய பின்னமாகும். ஒரே தொகுதியை கொண்ட பின்னங்களில் பகுதி எண் சிறியதாக உள்ள பின்னமே மிகப்பெரிய பின்னமாகும். When the numerators are equal, when the numerators are equal,
when the numerators are equal and denominators the denominators increases when the numerators are equal and the denominators when the numerators are equal while the denominator increases, the value represented by the fraction will decrease. And போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரைட். இப்போ எங்களுக்கு தொகுதி எண் சமனா இருக்கிறத பத்தி பார்த்துட்டோம். ரைட். இப்போ நாங்க வருவோம் பகுதி எண் சமனா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும். ரைட். இப்போ பார்ப்போம். 3 மேல் 5, 3 மேல் 6, 3 மேல் 7, இது 6 வேணும். 3 மேல் 4, 3 மேல் 8, 3 மேல் 1, 3 மேல் 2. இப்ப சொல்லுங்க பாருங்க, இப்ப என்ன சமனா இருக்கு? பகுதி பகுதி எண் சமனா இருக்கு, டினோமினேட்டர் சமனா இருக்கு. இப்ப சொல்லுங்க, பகுதி எண் சமனாக இருந்தா என்ன நடக்கும்? தொகுதி எண்ணில கூடவா இருக்கிறேன்னு தான் என்னவா இருக்கும்? பின்னத்துல கூடவா இருக்கும். அதாவது பாருங்க, இப்ப பின்னத்துல கூடவா இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 3 மேல் 1 ஒரு சின்ன துண்டு. அது மாதிரி 3 மேல் 2 என்னது? 3 மேல் 1 2 தரம் கூட்டினா தான் 3 மேல் 2 வரும். 3 மேல் 2 2 தரம் கூட்டினா தான் 3 மேல் 4 வரும். 3 மேல் 4 3 மேல் 1 கூட்டினா தான் 3 மேல் 5 வரும். 3 மேல் 5 1 கூட்டினா தான் 2 கூட்டினா தான் 3 மேல் 7 வரும். அப்ப பார்க்க போனா இது ஆக சின்னனா இருக்கும். இந்த பின்னத்துல எது சின்ன பின்னம்? 8/3. சிறிய பின்னம் 3 மேல் 1. 3 மேல் 1. இது என்னடாப்பா விடிய விடிய ராமர் விடிஞ்ச ராமர் சீதைக்கு என்ன மொழி என்ற மாதிரி இருக்கு. நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன், பகுதி எண் வந்து சமனா இருந்து தொகுதி எண் பெருசா இருக்க 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 பின்னங்களும் பெருசா இருக்கு. முதல் சொன்னது என்னது? தொகுதி எண் சமனாக இருந்து பகுதி எண்கள் மாறுபடைக்குள்ள பகுதி எண்ணில சின்னதா இருக்கிற பகுதி எண் இருக்கிற பின்னம் தான் பெருசா இருக்கும். இங்க மேல இருக்கிறது பெருசா இருந்தா தான் என்னவா இருக்கும்? பின்னம் பெருசா இருக்கும். சும்மா நார்மலா இதை யோசிச்சு பாருங்களேன். 3 மேல் 1 3 மேல் 8 பெருசு. ஏன் இங்க பாருங்க, 3 மேல் 1 நீங்க 8 தரம் போட்டு கூட்டினா தான் உங்களுக்கு என்ன வரும்? 3 மேல் 8 வரும். ரெண்டதான் என்ன வர போகுது? 3 மேல் 8 ரெண்டா என்னது? இதை நாங்க ஒரு 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 மாம்பழம்டா, ஒரு மாம்பழம் 2 மாம்பழம் 3 மாம்பழம் 4 மாம்பழம் 5 6 7 8 மாம்பழம் சேர்ந்தாதான், ஒரு மாம்பழப்படி 8 சேர்ந்தாதான் 3 மேல் 8 வர போகுது. அப்ப 3 மேல் 1 பெருசா 3 மேல் 8 பெருசா? 3 மேல 1 பெருசு. 3 மேல் 8 பெருசு. ரைட். 3 மேல் 1 பெருசா 3 மேல் 8 பெருசா? 3 மேல் 7 பெருசு. அப்ப 3 மேல் 8 பெருசு. அப்ப ஆக சின்னது என்னது? 3 மேல் 1. 1. 3 மேல் 1. 3 மேல் 1. இதோட பெருசு என்னது? 3 மேல் 2. இதோட பெருசு என்னது? 3 மேல 4. 4. 3 மேல் 5. 5. 3 மேல் 3 மேல் 7. 3 மேல் 8. ரைட். இதை எழுதி கொள்ளுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. 7.
பகுதி எண் சமனாகவும் பகுதி எண் சமனாக இருக்கும் பின்னங்களில் பகுதி எண் சமனாக இருக்கும் பின்னங்களில் தொகுதி எண் பெரிதாக உள்ள பின்னமே மிகப்பெரிய பின்னமாகும். பகுதி எண் சமனாக இருக்கும் பின்னங்களில் தொகுதி எண் பெரிதாக உள்ள பின்னமே மிகப்பெரிய பின்னமாகும். பகுதி எண் சமனாக இருக்கும் பின்னங்களில் தொகுதி எண் பெரிதாக உள்ள பின்னமே மிகப்பெரிய பின்னமாகும். பகுதி எண் சமனாக இருக்கும் பின்னங்களில் தொகுதி எண் பெரிதாக உள்ள பின்னமே மிகப்பெரிய பின்னமாகும். When the denominators are equal, when the denominators are equal, while numerators are increases, when the denominators are equal while the numerators are increases, the fraction also will increase. ஓகே, அடுத்தது போடுங்க சமவெளி பின்னங்கள். சமவெளி பின்னங்கள் equivalent frictions. Equivalent frictions. ஒரு பின்னத்தின் வெளிக்கொள்ளுங்க ஒரு பின்னத்தின் ஒரு பின்னத்தின் ஒரு பின்னத்தின் ஒரு பின்னத்தின் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரு பின்னத்தின் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே இலக்கத்தால் பெருக்கும் போதோ பிரிக்கும் போதோ சமவெளி பின்னம் கிடைக்கும். ஒரு பின்னத்தின் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே இலக்கத்தால் பெருக்கும் போதோ பிரிக்கும் போதோ சமவெளி பின்னம் கிடைக்கும். ஒரு பின்னத்தின் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே இலக்கத்தால் பெருக்கும் போதோ பிரிக்கும் போதோ சமவெளி பின்னம் கிடைக்கும். ஒரு பின்னத்தின் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே இலக்கத்தால் பெருக்கும் போதோ பிரிக்கும் போதோ சமவெளி பின்னம் கிடைக்கும். Sir. When both the numerator and the denominator are multiplied or divided by the same number, when both the numerator and the denominator are multiplied or divided by the same number,
equivalent fraction will be obtained. சொல்லுங்க மிதுஷன். ஓகே, மிதுஷனுக்காக தான் நான் இங்கிலீஷ் சொல்லிட்டு இருக்கேன். மிதுஷன் இங்கிலீஷ் மீடியம் தானே, இல்லையா இல்ல சார், மிதுஷன்? இல்ல சார், தமிழ் மீடியம். அக்கா யதுஷனோட தம்பி தானே, இல்லையா? இல்ல சார். ஆ, ஓகே ஓகே ஓகே. ஸோ நான் நினைக்கிறேன் மற்ற மிதுஷன் வேற இல்லை. ஓகே ஓகே. ஸோ நான் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா 5 மேல் வேணாம், 6 மேல் 2, ரைட்? இதுக்குரிய சமவெளி பின்னம் என்னன்னு பார்ப்போம். அப்ப 6 மேல் 2க்குரிய சமவெளி பின்னங்கள் என்னன்னு சொல்லலாம்? நாங்க என்ன சொன்னா, இப்ப மேல இருக்க இலக்கத்தையும் கீழே இருக்க இலக்கத்தையும் ஒரே இலக்கத்தால பெருக்கலாம் அல்லது பிரிக்கலாம். அப்ப பெருக்குவோம். அப்போ முதல்ல 1ஆல பெருக்கினா தான் இது வந்திருக்கு. அப்ப இப்ப நாங்க 2ஆல பெருக்குவோம். மேலே 2ஆல பெருக்கி கீழே 2ஆல பெருக்குவோம். அப்ப எத்தனை வரும்? 12 மேல் 4. 4×12. இதே மாதிரி நாங்க என்ன செய்யலாம்? இதை 3ஆல பெருக்கலாம், கீழே 3ஆல பெருக்கலாம். பெருக்கினங்களுக்கு எப்படி வரும்? 6 கீழ் 18, 18. ரைட்? இது 18. 6 மேல் 2 நாங்க பாருங்க, மேலையும் கீழே வந்து 2ஆல வகுக்கலாமான்னு பாருங்க. பார்க்கலாம். வகுக்கலாம் சார். வகுக்கலாம். வகுத்தா என்ன வரப்போகுது? 3 மேல 1. 1 ரைட்? எழுதி கொள்ளுங்க. இது வகுக்க 7 மணி தான் வகுக்கலாம். இப்ப நான் வந்து உதாரணத்துக்கு 1/3 சமவெளி பின்னத்தை தாங்கன்னா இதுக்கு மேல இதை வகுக்க இயலாது. ஏன்? இது வந்து எளிய வடிவத்துல இருக்கு. இதுக்கு மேல நீ வகுக்கலாம், இது என்ன செய்யலாம்? நீ பெருக்கித்தான் போடலாம். என் தலையங்கம் போடுங்க. பின்னங்களை கூட்டுதல்.
ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா 10 மேல் 3 சக 10 மேல் 2 என்னென்று வரும் விட 10 மேல 5 வரும் சார். 10 மேல் 5 என்று 5 வரும். இதை நாங்க மேலும் சுருக்கலாமா ஏழாது சார். இயலாதா ஏழும் சார். மேலும் எப்படி சுருக்கலாம் 2 மேல் 1 ரெண்டின் மேல் ஒன்று. இரண்டின் சார். மேல் ஒன்று மேலே எங்கேயும் 5ஆல் சுருக்கலாம் அப்ப 2 மேல் 1 வரும் ரைட் இங்க பாருங்க அடிகள் வந்து அதாவது பகுதி ரெண்டுக்கும் சமனா இருக்கு ஆகவே பகுதிகள் சமனா இருந்தா நாங்க மேல இருக்குது அப்படி டைரக்டா கூட்டலாம் பகுதியோட சமனா இருந்தா ரைட் இப்போ வந்து முதலாவது இப்போ ரெண்டாவது பாப்போம் 5 மேல் 3 சக 5 மேல் 1 அப்போ எவ்வளவு வரும் 5 மேல் 5 மேல் 4 சார். 5 மேல் 4 மூன்றாவது பாப்போம் 7 மேல் 3 சக 7 மேல் 4 எத்தனை வரும் 7 மேல் 7 சார். 7 மேல் 7 7 மேல் 7 எத்தனை ஒன்று. 3 ஒன்று மேல் மேலே எங்களையும் ஒன்றால வட்டினா ஒன்றின் கீழ் ஒன்று ஒன்று 1. வழியை கொடுங்க இது அடிகள் சம அந்த பகுதிகள் வந்து சமனா இருக்கிறதால உங்களுக்கு அப்படி வருது ஓகே இப்போ வந்து பார்ப்போம் பகுதி எண்கள் வந்து வேற வேற இருந்தா என்ன செய்யறேன்னு பார்ப்போம் இப்ப பார்ப்போம் சார். 5 மேல் 1 4 மேல் 2 இருக்கு எப்படி இதை என்ன செய்யலாம் அச்சுக்கூடாக்கு போமசி காணும் போமாசி எடுக்கணும் 5க்கு 4க்கும் போமாசி என்ன 20. எத்தனை 20 20 20க்குள்ள 5 எத்தனை முறை 4 முறை 4 முறை அந்த 4ஆல் என்ன செய்யணும் மேலுள்ள இலக்கத்தால் பெருக்கம் மேலே இருக்கிறத பெருக்கணும் அப்ப 4 தடவை 1 எத்தனை 4 4 20க்குள்ள இந்த 4 எத்தனை முறை 5 முறை 5 முறை அந்த 5ஆல மேலே இருக்கிற 2 பெருக்கினா எத்தனை 10 10 அப்ப எவ்வளவு வரப்போகுது 20 மேல் 14 20 மேல் 14 அப்ப இதை நாங்க மேலே சுருக்கணும் அப்படி வரப்போகுது 7க்கு 10 மேல் 10. 10 ரைட் 7 மேல் 10 வரப்போகுது ஏன் 10 வரும். நாங்க 2ஆல சுருக்கி இருக்கோம் இதை நான் வேற முறையில செய்யறேன் பாருங்க இங்க 5 இருக்கு இங்க 4 இருக்கு நான் கீழே இருக்கிற பகுதிகளை சமப்படுத்தணும் அப்ப என்ன செய்யறேன்டா இந்த 5 நான் எத்தனை நாள் பெருக்கினா 5க்கு 4க்கும் போமா செய்யணும் 20 அப்ப நான் மேலே எங்களையும் என்னத்தால் பெருக்கணும் 5 4ஆல பெருக்கிறேன் 4 அப்ப மேலேயும் நான் 4ஆல பெருக்கிறேன் சக இங்க வந்து 4 நான் கீழே இருக்கிறதுக்கு சமனாக்கணும்னா என்ன செய்யணும் 5ஆல பெருக்கணும் மேலேயும் 5ஆல பெருக்கணும் அப்ப கீழே வந்து வரப்போகுது 20 ரெண்டுக்குள்ளேயும் 20 ஆகவே இங்க 4 சக 10 சக 10 ஆகவே 20 மேல் 14 4 வெளியீங்கள் 10 எழுதி கொள்ளுங்க 2 முறையும் எழுதி கொள்ளுங்க சரி சார்.
ரைட், முதலாவது பார்ப்போம். முதலாவதுக்கு பாருங்க, நான் போமாசி எடுக்கிறேன்டா, 6க்கும் 3க்கும் போமாசி என்ன? 6. 6. போமாசி எடுத்து செய்யலாம். இல்லாட்டி என்ன செய்யலாம்? இந்த 3 எத்தனை ஆக்கலாம்? 6 6 ஆக்கலாம். அப்ப 6 ஆக்கணும்னா என்ன செய்யணும்? 2ஆல பெருக்கணும். 2ஆல பெருக்கணும். மேலையும் கீழையும் 2ஆல பெருக்கணும். அப்ப இப்ப 6 ஆகிட்டு. இப்ப 6 ஆகினா என்ன வரப்போகுது? இங்கே மாறு, இங்கே மாறு. அப்ப பொது எடுத்து போட்டு என்ன செய்யலாம்? 2 2 2 5 7 7. ரைட். அதே மாதிரி இங்க பாருங்க, 4க்கும் 2க்கும்டா போமாசி 4ன்னு சொல்லி எடுத்து செய்யலாம். இல்லாட்டி என்ன செய்யலாம்? இந்த 2 2ஆல பெருக்கி 2ஆல பெருக்கலாம். பெருக்கினா 4ன் மேல் 2 3 5. 5 இல்லாட்டி நீங்க டைரக்டா என்ன செய்யலாம்? போமாசி எடுத்து செய்யலாம். போமாசி எடுத்தா 2க்கும் 4க்கும் போமாசி 4, 4க்குள்ள 2 2 முறை, 2 2 சக 4க்கு 4 ஒரு முறை, ஓர் 3 3. ஆகவே 3. ரைட். 7க்கும் 3க்கும் என்ன செய்யலாம்? நீங்க இது பெருக்கியும் செய்யலாம். இல்லை நான் போமாசி எடுக்கவே இல்லை. 7க்கும் 3க்கும் போமாசி என்ன? 7 முதன்மை எண், 3 முதன்மை எண். அப்ப இதுக்கு 2க்கும் பொதுவான போமாசி வராது. அப்ப என்ன செய்யணும்? இது ரெண்டையும் பெருக்கி பார்க்கணும். அப்ப இது ரெண்டையும் பெருக்கி 21. ஏனென்றா 7 முதன்மை எண், 3 முதன்மை எண். முதன்மை எண் ஒன்றாலும் தன்னாலும் வகுபடக்கூடிய எண்கள். 7 முதன்மை எண், 3 முதன்மை எண். ஆகவே எங்களுக்கு இதுக்கு பொதுவானது வேற இருக்காது. ரெண்டையும் பெருக்கினா தான் வரும். அப்ப 21க்கு 7 எத்தனை முறை? 3 முறை. 3 முறை. 3 3. 3. 3 எத்தனை முறை? 7. 7 முறை. 2 14. 14. அப்ப பெருக்கணும் எவ்வளவு? கூட்டணும் எவ்வளவு வரும்? 21 மேல் 25. 17. 17. ரைட். 6க்கும் 8க்கும் என்ன போமாசி வரும்? இதுக்கு வேற பார்த்தீங்கன்னா இது முதன்மை எண்கள் அல்ல. ஆகவே 6க்கும் 8க்கும் போமாசி இடைக்குள்ள ஒரு நம்பர் இருக்கும். 6க்கும் 8க்கும் போமாசி என்ன வரும்? 6ஆம் எப்படி சொல்லி பாருங்க. 6 1 6, 6 2 12 8 அளவு படாது. 6 3 18 8 அளவு படுமா? இல்ல. 6 4 24 8 அளவு படுமா? 24. எட்டுக்கும் 6க்கும் போமாசி கேட்டிருக்கேன். 8 வாய்ப்பாடு சொல்லுங்க. இன்னொன்று 8 2 16 3 எத்தனை? ஒரு 24 24. 6 4 எத்தனை? 24 அப்ப போமாசி என்ன? 24 24க்கு 6 எத்தனை முறை? 4 முறை. 4 முறை. 4 4. 24க்கு 8 எத்தனை முறை? 3 முறை. 3 முறை. 3 9. 9. 24 மேல் 13. 13. எழுதி கொடுங்க. சரி சார். எழுதினீங்கன்னா நீங்க லீவ் ஆகலாம். நாங்க நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கும் 9க்கு. ஸோ அதனால நான் 10ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு கிளாஸ் எடுக்கலாம் போயிட்டு நாளைக்கு நாங்க மிச்சத்தை பார்ப்போம். மற்றது வாரக்கிழமையிலேருந்து உங்களுக்கு வீக் டேஸ்ல நடக்கும். நான் டைம் டேபிள் வந்து நாளைக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். வாரக்கிழமையிலேருந்து உங்களுக்கு கிழமை நாள்ல 3 நாள் வர்ற மாதிரி இருக்கும். தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ. குட் Good நைட். night, sir. குட் நைட். Thank you, sir. Good night. தேங்க்யூ. குட் நைட்.